திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் பயணித்தவர்கள் இந்த ரவுண்டானாவை பார்க்காமல் கடந்திருக்க முடியாது. உருவப்படமாக உறைந்திருப்பது மேஜர் சரவணன். இருந்து அரசு மருத்துவமனை செல்லும் சாலை இவரது பெயரைத்தான் தாங்கியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு கார்கில் மாவட்டத்தின் வழியே செல்கிறது. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 15,000 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. 1999 ஆண்டின் மே 3 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து இந்திய பகுதிக்குள் ஊடுருவியதுதான் தொடக்க புள்ளி. அப்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருந்த முஷாரஃபின் கண்காணிப்பில்தான் இந்த அத்துமீறலே அரங்கேறியது. உயரமான இடங்களை அடைந்த இந்த கூட்டுப்படை மே 5 இந்திய படையின் மீது தாக்குதலை தொடங்கியது. ஆபரேஷன் விஜய் என்ற செயல் திட்டத்துடன் களம் கண்டது. வெற்றியை வசப்படுத்தியது இந்திய படை. பாகிஸ்தான் ஆக்கிரமிக்க முனைந்த கார்கில் மண்ணில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டனர் இந்திய வீரர்கள். வெற்றி கொடி பட்டொளி வீசி பறந்தது ஜூலை 26. இதற்காக 527 வீரர்களின் வீர மரணத்தை விலையாக கொடுத்திருக்கிறோம். 1300க்கும் அதிகமான வீரர்கள் விழுப்புண்களை பரிசாக பெற்றனர். எதிரிகளின் தாக்குதலில் காயமுற்று வீழ்ந்த போதும் இவர் மடிந்துவிட்டதாக கருதி அருகே வந்த எதிரிகளை கொன்ற பிறகே வீர மரணம் எய்தினார் மேஜர் சரவணன். இவர் நினைவாகத்தான் திருச்சியில் கம்பீரம் காட்டுகிறது கார்கில் வெற்றி சின்னம்.